பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 149வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். என்னை உருவாக்கினவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கிவிட்டவர், ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லா தவறுகளையும் மறந்துவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் மேல பிரியம் வைத்திருக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த பூமியில நிறைய பிரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் எல்லா பிரியமும் கடைசி வரை நிலை நிற்பது இல்லை. எல்லாரும் பிரிய வைப்பாங்க. உறவினர்கள் இருக்காங்க, அவர்கள் பிரியம் வைப்பார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பிரியம் வைப்பார்கள். வேலை பார்க்கிற இடங்கள்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற இடங்கள்ல எத்தனையோ பேர் என்னை பிரியம் வைப்பார்கள் என் மேல். ஆனால் எல்லா பிரியமும் 100% பியூர் ஆனது இல்லை. எல்லா பிரியமும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைசி வரை வரப்போவதும் கிடையாது. நிறைய பிரியம் எதிர்பார்ப்பை, என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் ஒரு சிலருடைய பிரியமே வரும். பணம் இருந்தா சிலர் பிரியப்படுவாங்க, படிப்பு அதிகாரம் இருந்தா சிலர் பிரியப்படுவாங்க. ஆனால் என்னிடத்தில் ஒரு குற்றம் இருக்கும் பொழுது யாரும் என்னை பிரியப்படுவதற்கு யோசிப்பார்கள். இந்த உலகத்தினுடைய பிரியம் எல்லாம் அவ்வளவுதான், இந்த உலகத்தினுடைய அன்பு எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் லார்ட். என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நேசிப்பதற்கு, என் மேல் பிரியம் வைப்பதற்கு இயேசுவை போல இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஓ பிரைஸ் காட். ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் மேல வச்சிருக்கிற பிரியத்தினால தான் அவருடைய சொந்த குமாரனே எனக்காய் சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். என் மேல வச்சிருக்கிற பிரியம் அவ்வளவு. எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியத்தினால ஸ்தோத்திரம் அவருடைய சொந்த குமாரனே எனக்காக பலி செலுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உலக அன்பு மாயமுள்ளதாயிருக்கிறது, எதிர்பார்ப்போடு பழகுகிறதாயிருக்கிறது. உலக அன்பு நிரந்தரமானது அல்ல. ஐஸ்வர்யமும் பணமும் அதிகாரமும் சொத்துரும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்குத்தான் அன்பு பிரியம் எல்லாம் நெருக்கி வரும். இளைய குமாரனுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் அப்படின்னா, பணம் இருக்கிற வரைக்கும் நிறைய நட்புகள் பிரியம் வைக்க ஆரம்பித்தது. பணம் அவன்கிட்ட குறைய அவன் மேல் வைத்த அத்துணை பிரியமும் அவனை நடுரோட்டில் தள்ளிவிட்டு போய்விட்டது. இதுதான் உலகம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தகப்பனுடைய அன்பு எனக்காய் இருக்கிறது.
Praise God, hallelujah. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உலகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கலாம், சொந்த குடும்பத்தால் பகைத்து உங்களை தூக்கி போட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறேன். Praise God. மரண பரியந்தம் நான் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறேன். கடைசி பரியந்தம் நான் உன்மேல் பிரியம் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நல்ல சமாரியனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். தோத்திரம், அவன் உயிருக்கு போராடி ஒரு மனுஷன் கல்லர் கையில் அகப்பட்டு கீழே படுத்திருக்கிறான். ஆசாரியன் வருகிறான், பைபிள்ல வாசிக்கிறோம், கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். லேவியன் வருகிறான், கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியனும் லேவியனும் கண்டிப்பாய் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. உதவி செய்ய வேண்டியவர்களே ஒரு பக்கமாய் கண்டு விலகி போன போதிலும் நல்ல சமாரியனை போல ஒருவர் வந்து அவன் மேல் வந்து அவன் கிட்ட வந்து அவன் மேல் மனதுருகி அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசி தன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் அவர் என் மேல் வைத்திருக்கிற பிரியத்திற்கு அடையாளம். Praise God. இளைய குமாரனை குறித்து நாம் சொன்னேன். ஸ்தோத்திரம். அந்த தகப்பனுடைய அன்புதான் ஆண்டவர் என் மேல் வச்சிருக்கிற அன்பு. தன்னுடைய குமாரன் தன்னை விட்டு பிரிந்து போனா என்று தெரிஞ்சும் அவன் வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு இழந்து போன மோதிரம், இழந்து போன வஸ்திரம், இழந்து போன விருந்து, இழந்து போன சுதந்திரவாளிங்கிற பட்டத்தை கர்த்தர் அவர் கொடுத்தார்ல, அதாங்க அவர் என் மேல வச்சிருக்கிற பிரியம். இவன் நினைச்சான், இனி அவருக்கு பிள்ளையாய் அல்ல, அவருக்கு நான் ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறேன். தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதுல நானும் ஒரு வேலைக்காரனாய் இருப்பேன், அப்படித்தான் போனான். ஆனா அவர், எப்பா நீ வேலைக்காரன் இல்லப்பா, நீ என் பிள்ளைப்பா. ஸ்தோத்திரம். அதுதாங்க அவர் என் மேல் வைத்திருக்கிற பிரியம். ஓ பிரைஸ் காட். சகோதரனே சகோதரியே, அன்பிற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மையான அன்பை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை இன்றைக்கும் யோசித்து தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு நேரே இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். யார் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காய், உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை தூக்கி விடுவதற்காய், உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவதற்காய் இன்றைக்கும் இயேசு நல்ல தகப்பனை போல, நல்ல சமாரியனை போல உனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் உறைந்த பஞ்சை போல, உறைந்த பனியை போல நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அவர் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய ஸ்தோத்திரம் பாவத்தை பார்ப்பது கிடையாது. பார்த்துட்டார் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அழிஞ்சிருவோம். ஆனா அந்த தகப்பனுடைய அன்பு என் மேல வச்சிருக்கிற பிரியத்தினால ஸ்தோத்திரம் இதுவரை அழகாய் நடத்தி வந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உன்மேல் பிரியம் வைத்திருக்கிற கர்த்தர் உனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்க மேல பிரிய வச்சதுடைய நோக்கம் உங்களை அளவிட்டு பார்ப்பதற்காய் அல்ல, உங்களை கீழே தள்ளுவதற்காய் அல்ல. உங்க மேல பிரிய வச்சதுடைய நோக்கமே அடிமைத்தனத்தில் இருந்து ஆளுகைக்கு உங்களை கொண்டு போவதற்காக. யோசேப்பின் மேல கர்த்தர் பிரியம் வைத்தார். 12 பேர்ல இருந்து லட்சக்கணக்கான பேருக்கு தலைவனாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் பிரியம் வைத்தார். அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கர்த்தர் அவர்களை வைத்தார். சபையே, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறேன், உன் குடும்பத்தின் மேல் பிரியம் வைக்கிறேன், உன் பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிறேன். நான் பிரியம் வைக்கிறது உன்னை அளவைத்து வேதனைப்படுத்துவதற்காய் அல்ல, நான் உன்னை நேசிப்பது உன்னுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்துவதற்காக. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? உங்களையும் நேசிப்பதற்கு, உங்க மேலையும் பிரியம் வைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அந்த பிரியம் ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக அல்ல. தோத்திரம் மூச்சு வர, கடைசி மூச்சு வர, தோத்திரம் மரண பரியந்தமும் இந்த பிரியம், இந்த அன்பு, இந்த நேசம், இந்த கலங்கம் இல்லாத சோத்திரம் அந்த பிரியம் உங்க மேல இருந்து உங்க லைஃபை இன்னும் ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன்.
Praise God. Hallelujah. தேவ பிள்ளையே, நீ கலங்காத. எனக்கு யார் இருக்கிறா? நீ சொல்லாத. நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, நீ சொல்லாத. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரியம் உன் மேல இருக்கிறது. என் ஜனத்தின் மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன். என் ஜனத்தின் மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனங்களுக்காய் வருகிறேன். அவர்கள் மேல் நீ வைத்திருக்கிற பிரியத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் நேசிப்பீரா, இன்னும் பலப்படுத்துவீரா, இன்னும் கட்டி எழுப்புவீரா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய முழுமையான பிரியத்தை, அன்பை முழுமையாய் பெற்றுக் கொள்வார்களா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் மேல உண்மையா பிரிய வைக்கிறதுக்கு அப்பா இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.